சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சில கமெண்ட்லாம் பார்த்தேன். இந்த நண்பர பாருங்க. இவரு 16 கிலோமீட்டர் சொல்லியிருக்காரு. இந்த நண்பர் 13 கிலோமீட்டர் சொல்லியிருக்காரு. இன்னும் சில நண்பர்கள் 15, 12ன்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்க போறது என்னன்னா, டாடா ஏசி கோல்டு. டாடா ஏசி கோல்டுல என்ன பார்க்க போறோம்? பெட்ரோல் வண்டி நல்லதா? டீசல் வண்டி நல்லதா? அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பெட்ரோல் வண்டியில என்ன இருக்கு? டீசல் வண்டியில என்ன இருக்கு? அப்படின்றத முதல்ல பார்ப்போம். டீசல் வண்டியில என்ன அப்படின்னா, இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது இயற்கை மாசுபடுவதை தடுப்பதற்காக புகை அதிகமா தள்ளுது டீசல் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புகைய அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சட்டம். அப்படியே பின்னாடி போனீங்க அப்படின்னா, நீங்க முன்னாடி இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் உலக நாடுல நாங்க எரிபொருள், அதாவது மாசுபடக்கூடிய எரிபொருள் அப்புறம் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 80% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. அதுடைய தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா, டாடா கம்பெனியை சில நெருக்கடியான காலகட்டத்துக்கு கொண்டு போயிருச்சு. அதாவது நல்லா விற்பனை செய்து கொண்டு இருந்த டாடா ஏஸை நிப்பாட்டுங்க, அல்லது இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலை சரி பண்ணுங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போனதுனால டாடா ஏஸை நிப்பாட்ட மனசு இல்லாத டாடா கம்பெனி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த புகையை வடிகட்டுறதுக்கான சைலன்சர் அது மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 90,000. அதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கான லிக்விடின் பாக்ஸு, அந்த டேங்கு, அந்த லிக்விடின் வேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ரூ. 1,40,000 ஃபிட்டிங் சார்ஜோட ரூ. 1,60,000 வரைய செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த டாட்டா நிறுவனம். அதனால தான் டாட்டா ஏசி கோல்டு டீசல் வண்டி ரூ. 6,25,000 விலை சொல்கிறாங்க. இது டாடா ஏசி பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 4,00,000 சொல்கிறாங்க. ஏன்னா பெட்ரோலில் நிறைய புகை தள்ளாது அப்படின்றதுக்கான அந்த விசேஷமான அந்த சைலன்சர்லாம் கிடையாது. ஆனால் பெட்ரோல் இன்ஜினுடைய அமைப்பு வேறு. சரி, இந்த பெட்ரோல் இன்ஜினில் ரூ. 4,00,000 ட்ரிப்புன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? அதாவது 2,25,00,000 கம்மியாக கொடுக்குறாங்க பெட்ரோல் வண்டியை. அப்போ வண்டி எதுவும் டுபாக்கூராக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. வண்டி சூப்பர் மாசான வண்டி. அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில கமெண்ட்லாம் பார்த்தேன். இந்த நண்பரை பாருங்கள். இவர் 16 கிலோமீட்டர் சொல்லியிருக்காரு. இந்த நண்பர் 13 கிலோமீட்டர் சொல்லியிருக்காரு. இன்னும் சில நண்பர்கள் 15, 12ன்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கருத்து தப்பு இல்லைங்க. அதாவது டாடா கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற தொட்டியில் நாங்கள் சொல்கிற 250 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு பைப்பஸ் ரோட்டில் பிரேக்கே அடிக்காமல் நீங்கள் சல்லுன்னு போனீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை செய்ய முடியாது. நம்ம 1.5 டன் 2 டன் வரை ஏற்றுவோம். அதுக்கேற்ற மாதிரி தொட்டி அமைப்புகளை ஏற்றுவோம். அந்த தொட்டி அமைப்பு எல்லா வெயிட்டையும் சேர்த்து நீங்கள் சந்து பொந்தெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது பிரேக் அங்கங்கே அடிக்கணும். எந்த சந்துக்குள்ளேருந்து வருவான்னு தெரியாது நம்ம இந்தியாவில், அது மெயினாக தமிழ்நாட்டில். அதனால் நிறைய பிரேக் அடித்து நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் போட்டு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு 15 கிலோமீட்டர் தான் தரும். இன்னும் கொஞ்சம் முரட்டு குத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். அவங்க சொன்னதும் பொய் கிடையாது, இந்த கமாண்டில் வந்த நண்பர்கள் சொன்னதும் பொய் கிடையாது, எல்லாமே உண்மை தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு முறை ஒரு வண்டி வாங்கிட்டோம்னா இன்னொரு முறை வாங்குறது ரொம்ப சிரமம். அதனால் நம்ம வண்டியை பாதுகாப்பாக நடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம ஹீரோ தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா யாருமே வாங்க முடியாத டாடா ஏஸை நம்ம வாங்குறோம் இல்லையா, அப்போ நம்ம ஹீரோ தான். ஆனால் நம்ம ஹீரோயின்ஸை காட்டுறதுக்காக வேகமாக வண்டி ஓட்டுறது, சர்ரு புருன்னு போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிதானம் தப்புன ஒரு செயல்பாடாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கவனித்து பார்க்க போகிறோம். இந்த டாடா ஏஸு கோல்டு பெட்ரோலுக்கும் அந்த டீசலுக்குள்ள வித்தியாசம். இந்த பெட்ரோல் வண்டியில் எப்படி இன்ஜின் டுபாக்கூராக இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நீங்கள் இருப்பீங்க. இல்லைங்க, இன்ஜின் சூப்பர் இன்ஜினாக தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த பெட்ரோலுடைய இன்ஜினுடைய வடிவமைப்பு பார்த்திங்கன்னா அருமையான வடிவமைப்பு, ஜெர்மன் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த இன்ஜினுடைய பிளாக், அதாவது இந்த இன்ஜினுடைய உடம்பு எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஒழுகரை என்ற இரும்பு, அதாவது இரும்புலேயே ஒழுகரை என்ற மெட்டல் இருக்குது. அந்த மெட்டல் பார்த்திங்கன்னா மண் மெட்டல் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அடிபை படிக்கிறீங்களா வீட்டில், அந்த மாதிரியான மெட்டல் அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைய அதோடைய அச்சு உடையாமல் இருக்கும். அதனாலவே தான் அந்த இடத்துல ஒழுகரை என்ற டெக்னாலஜியில் அந்த பிளாக் இன்ஜின் பிளாக் செஞ்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அலுமினியத்தில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட்டித்தன்மை இல்லாமல் இருக்கும். அந்த கெட்டித்தன்மையை உருவாக்குறதுக்காக ஒரு லிக்விடின் பேஸ்ட்டை கலந்து ஒரு விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த அந்த இதவே ரொம்ப டைட் பண்ணி, அந்த அலுமினியத்தையே டைட் பண்ணி அதில் செஞ்சுருக்காங்க. ஏன் இந்த அலுமினியத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பழைய டேப் ரெக்கார்டர், பழைய அசம்பிளி செட்டெல்லாம் பார்த்துருப்போம். அதில் ஒரு ஐசின்னு ஒரு சின்ன கருப்பாக ஒன்று இருக்கும். அது பயங்கரமாக சூடாகுன்றதுக்காக ஒரு அலுமினிய பிளேட் சேர்த்துருப்பாங்க. இந்த அலுமினியத்துக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு தன்மை என்னென்னா, அந்த ஹீட்டை டக்குன்னு வாங்கி டக்குன்னு வெளியே
உணர்த்தக்கூடிய ஒரு பயங்கரமான பவர் உள்ளது தான். நீங்கள் கம்ப்யூட்டரை கழட்டி பார்த்தா கூட கம்ப்யூட்டரில் கூட ஒரு அலுமினிய பிளேட் வந்து வச்சுருப்பாங்க. அது இல்லாட்டி அலுமினிய கோர், அலுமினிய எதிர்ப்பச்சம் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா வந்து ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் வந்து அதை கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அலுமினியத்துக்குரிய தன்மைகள் என்னென்னா டக்குன்னு சூடாக வாங்கி டக்குன்னு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளது தான். அதனால் நீங்கள் இந்த V10, V30 இந்த டாடா ஏசி கோல்டு இது ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டெக்னாலஜியில் வருது. அதனால் வந்துட்டு அதாவது விலை வித்தியாசப்பட்டதுக்கான ஒரே காரணம் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக சைலன்சரில் புகை வடிகட்டி அப்படின்னு இந்த டீசல் வண்டிக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு சைலன்சர் தயாரிச்சிருக்காங்க. அந்த சைலன்சருடைய விலை தான் உங்களை வந்துட்டு இவ்வளோ விலை வந்து ட்ரிபன் பண்ணி காட்டுது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா பெட்ரோல் வண்டியை தாராளமாக எடுக்கலாம். என்னுடைய சொந்த கருத்து கேட்டிங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டி தான். இப்போ எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட வியாபாரிகள் வந்து நல்ல பழக்கம் இருக்குது. ஒரு காலத்தில் அந்த வியாபாரிகள் பூரா என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா BS3 தான் மாசான வண்டி அப்படின்னாங்க. இன்றைக்கி அந்த வியாபாரிக்கு வந்து BS4 வண்டி தான் வந்து விலைக்கு விற்பனைக்கு வருது. அப்போ என்ன சொல்லுவாங்க BS4 தான் வந்து மாசான வண்டின்றாங்க. இனி கொஞ்ச நாளில் BS6 தான் அவங்க கைக்கு வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க BS6 தான் மாசான வண்டி அப்படின்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பழைய வண்டியை எப்படியாவது விற்பனை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். எதுவுமே நல்லா தெரிஞ்சுக்க ஒரு பொருள் வந்து கைவிட்டு போனதுக்கப்புறம் தான் அதோடைய பவர் வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு சொந்தமாக இருந்தது இருக்கட்டும், இல்லாட்டி சொந்த பொருள்களாக இருக்கட்டும், ஒரு சைக்கிளாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டேப் ரெக்கார்டர், கம்ப்யூட்டர், ஏதாவது ஒரு நம்ம கைவிட்டு போனதுக்கப்புறம் தான் அதோடைய அருமைகள் தெரியும். அது மாதிரி வந்துட்டு பழைய வண்டிகளை பற்றி தான் வந்து மனிதர்கள் புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு நிறுவனம் வந்துட்டு டக்குன்னு ஒரு நல்லா ஓடிக்கிருக்கிற இன்ஜினை கழட்டி கீழே போட்டுட்டு வேறு ஒரு லோக்கல் இன்ஜினை வந்து மாட்டாது. அதனால் நல்ல பொருள்களை தான் விற்கணும்னு ஐடியா பண்ணுவாங்க. அதுவும் இந்த டாட்டா மாதிரி ஸ்டாண்டர்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸ்டாண்டர்ட் கம்பெனி அவங்க வந்து பல வருடங்களாக வந்து ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபீல்டில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில்நுட்பமும் அதை அவங்க ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் தான் அவங்கள வந்து இவ்வளோ நாளைக்கு தள்ளிட்டு வருது. இது போல கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கணும். சில நண்பர்கள் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணுறதுக்கு அதாவது ஃபோன் பண்ணி பேச பயந்துக்கிட்டு, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வெக்கப்படுறது மாதிரியான ஒரு தயக்கங்களாக இருக்குது. இந்த மாதிரி தயக்கம்லாம் அவங்கள வந்து வாழ்க்கையில் பின்னடைவுகளை ஏற்படுத்தும். இப்போ நிலாவில் இறங்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் முதல்ல வேறு ஒருத்தருக்கு தான் உத்தரவு வந்திருக்கு. அதாவது அது பொய் உண்மைன்றதை அப்புறம் பேசிக்கலாம். வேறு ஒருத்தருக்கு தான் அந்த நிலாவில் கால் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து தயங்கின அந்த ஒரு வினாடியில் இவர் ஆம்ஸ்டாங் வந்து இறங்கிட்டார். அதனால் ஆம்ஸ்டாங் வந்து பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு சின்ன தயக்கம் கூட உங்களை வந்து பின்னடைவில் ஏற்படுத்தும். நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கே இவ்வளோ தயங்குனீங்கன்னா நாளைக்கு எப்படி லோடு கேட்குறதுக்கு தயங்குவீங்க? அப்போ வண்டியை கொண்டு போய் வாங்கினக்குள்ளே ஏதாவது நிழலில் பற்றி காத்துக்கிட்டே இருப்பீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. எதையுமே ஓப்பனாக தொழில் முறையில் வந்துட்டு ஓப்பனாக பேசுங்க. கிடைச்சா கிடைக்கிது, கிடைக்காட்டி போகுது. நம்மளெல்லாம் ஆளவாக கொண்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லி எதாக இருந்தாலும் பேசுங்க. உங்களுடைய எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வீடியோ போடுறேன். காரணம் என்னென்னா என்னுடைய கடுமையான உழைப்பு.